Hi friends, காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டில் வந்தாச்சு. இங்கே பின்ன கோழி இதெல்லாம் வளர்க்குதவங்க போய் பார்க்கலாங்க. கொடியெல்லாம் இறக்கிட்டு இங்கே வந்தாச்சு. ஐயோ, கூண்டுக்குள்ளே மிதுஸ், லியானா, டஷா குட்டியும் நிற்காங்க. வந்துட்டோம் நாங்கள் உள்ளாடி. டஷா, லியானா. ஐயோ, கோழியை பாருங்க. இது சேவலா? சண்டை கோழியை பாருங்க. லியானா பாருங்க. கோழி பிடிச்சதா? சண்டை கோழி. இங்க சண்டை கோழி எல்லாம் வளர்க்குறாங்களா? கொத்துச்சு. கோழி கொத்துமா? சண்டை கோழி மேல நிக்கு பண்டார். அவங்க அம்மா நாங்க கொய்யாக்கா பறிக்க போறோம். கொய்யாக்கியா? லெமனா? கொய்யாக்கியா? லெமன் எங்க நிக்கி? சித்தப்பா லெமன் எங்க இருக்கி? லெமன் செடிதா? லெமன் இல்லவே இல்லையே. அது கொய்யாப்பழம். ஒரு பை நிறையுமா? இப்படி நீ லியானாவை கடிச்சு வச்சுவியா? மாதுளம்பழம் செடி. எல்லாமே சண்டை கோழியா? கொய்யா மரம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நம்ம இப்ப வெளியில போகலாம். எல்லாம் கக்கூஸ் இருந்து வச்சிருக்கோம். சேவல் எல்லாம் சிக்கி தொட்டு பேசும். சுல்தானா கொத்தஞ்சது கடிச்சு வச்சிச்சு. கட்டு காலு, கைய கட்டு. கடிச்சு வச்சிச்சு. ஆக்ஷன் பாருங்க. எதுல கடிச்சிச்சு? இதுல கடிச்சிச்சு அம்மா. ஒச்சுச்சோ. ஐயோ கட்டுமா. ஆக்ஷன். இதுல கொத்திரிக்கி பிள்ளை. உண்மையாட்டுதான். ஐயோ, காலையில தோசை இட்லி சாப்பிட போறோம். ஓகே, அப்படியே தோசை சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தான்னு சொன்னானா எங்கள் சித்தப்பா நிறைய கொய்யாக்கையும் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழமும் பறித்து கொண்டு வந்துருக்கி. எலுமிச்சப்பழத்தை பார்த்தாங்க. இந்த இது மரத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கம்பு கூட நிறச்சி எலுமிச்சப்பழம் கொண்டு வந்து நாங்கள் விரித்து பார்த்துட்டு இருந்தோம். பழம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. 3 வகையான இந்த மரம் நிற்கி கொய்யா மரத்துலேயே 3 வகையான கொய்யா மரம் நிற்கி. நாட்டு கொய்யா, பின்னி 2 கொய்யா என்னன்னு சொல்லி எனக்கே தெரில. ஆனால் எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எலுமிச்சை பழத்துல எல்லாம் இந்த தண்ணி அப்படி தான் இருக்கும், அந்த சாறு அப்படி தான் இருக்கும். அதனால் அப்படியே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். எல்லாமே கடையில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். காலையில் உள்ள சாப்பாடு பொங்கல், தோசை, இட்லி, பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் ஒரு கொய்யாக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே எழும்பி எங்கே போனான்னு சொன்னான்னா துணி எடுக்க போகலான்னு சொல்லி வேலவனில் துணி எடுக்க போய் சாரி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு பிடிச்ச சாரி 2 அணை எடுத்துகிட்டு வந்தேன். 2 அணை எடுத்துன்னு இது பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் இதில் எடுக்கல, அங்கே ரெடிமேடில் தான் அங்கே உடச்சி எடுத்தோம். சாரி 6.5 மீட்ரு. அப்படியே நைட் எங்கள் சித்தி வீட்டில் சாப்பிட வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்